அப்படின்னு நீங்க சொல்றது வந்து, நம்ம எண்ணமற்ற நிலையில கொஞ்சம் கொஞ்சம் நேரமா இருந்து அத பழகிட்டோம்னா, நம்ப உள்ள இருக்கிற இயல்பு நிலை, அதாவது இறைநிலை மாதிரியும் நம்ம சொல்லலாங்களாங்க அத? இயல்பினை உணர்றதுக்கு அ சொல்லுங்கய்யா. எண்ணமற்ற நிலையை நான் சொல்லலைங்க. எண்ணம் வரும். அந்த ம். அதுதான் மகரிஷி இந்த இடத்துல எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் பொழுது தனக்கோ பிறருக்கோ தன்னுயிருக்கோ பின்னுயிருக்கோ துன்பம் தற்கால இல்லாத இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் நல்ல எண்ணம். ஆமாங்க. அந்த நல்ல எண்ணத்தோடு நீங்க உறவாடப்படுவது அது இயல்பு. அந்த சரி, சரி. என்ன விஷயம்னா, இப்ப இறைநிலையில எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எந்த ஜீவராசியும் துன்பம் ஏற்படாது. அந்த துன்பம் ஏற்படுது அப்படின்னா அது தண்டனை காலமாக இருக்கும். இறைவன் கொடுக்கிற துன்பம் வந்து தண்டனை காலம், பாவத்தை கழிப்பதற்கு, ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு. அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் இழப்படும் பொழுது அந்த எண்ணத்தின் மூலமாகவோ சிந்தனையின் மூலமாகவோ பிறருக்கோ தனக்கோ பிற உயிருக்கோ தன் உயிருக்கோ துன்பம் விளைவிக்கும்படி அமைந்தால் அது துன்ப உணர்வு, அது இயல்பு நிலை இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா. அதுல தற்காலத்திற்கோ பிற்காலத்திலோ இருக்கும் ஐயா. நன்றிங்க. சிறப்புங்க. சிறப்புங்க, சிறப்புங்க. நன்றிங்க ஐயா. சிறப்பான கருத்து என்று இல்ல உங்களுக்கு ஏதோ டவுட்டா இருக்க மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட தெளிவுபடுத்தி. அதுதாங்க. இப்போ நம்ம எண்ணம் மாறுதலும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த எண்ணம் வேண்டாம் நிறுத்திடலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோங்க. இல்ல நம்மளுடைய எண்ணம் வந்து செயலா வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஒரு அகத்தாய்வு மாதிரி செஞ்சு வச்சிருவோங்க. வைக்கிறோம். ஆமா. ஆனா அதுதான் கூடாது. எண்ணம் வரக்கூடாது நீங்க நினைக்காதீங்க. எப்போ வரக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அப்பதான் நிறைய. இப்போ சின்ன உதாரணம், ஒரு வைத்தியர் என்ன பண்ணாரு, இந்த மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதப்பான்னு சொல்லி கொடுத்தாரு. அவன் வீட்டுக்கு போய் அந்த மருந்து எடுக்கும் போதெல்லாம் என்ன நினைப்பு வருங்க? கண்டிப்பா, கண்டிப்பாங்க. குரங்கு நினைப்பு தான் வரும். அப்ப எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அகத்தாய் நடக்கும். நம்ம எந்த எண்ணம் வரக்கூடாது அப்பதான் நம்ம அகத்தாய் செய்ய முடியும்னா வேஸ்ட். எண்ணம் வருதா அந்த எண்ணத்தோட உறவாடுங்க. சரிங்க. உறவாடிட்டு அதுல தப்பு ரைட் என்னன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் வந்து அகத்தாய். எண்ணம் வரட்டும், வந்து வெளியே போயிட்டோன்ற அந்த ஃப்ரீக்வன்சி வெளியே ஏறட்டும். ஒரு டப்பாக்குள்ள காயத்தை சின்ன கட் பண்ணி உள்ள போட்டு டம்ப் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பேப்பரை வெளியே தூக்கி போட்டாதானே அந்த டப்பா எம்டி ஆகும். அந்த மாதிரி இந்த டப்பாக்குள்ள நிறைய எண்ணங்களை போட்டு புகுத்தி வச்சிருக்கோம். அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னா உள்ளவேதான் இருக்கும் அந்த எண்ணம். அப்ப வெளிப்படணும் இல்லையா? அந்த எண்ணத்தெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டீங்கன்னா தான் எம்டி டப்பாவாகும். எம்டி டப்பா ஆகினீங்கன்னா இயல்பு நிலைக்கு வந்து. கண்டிப்பா. சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கோங்க, பேசலாங்க. பேசலாம். ரமேஷ் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வாழ்க சொல்லுங்க. வாழ்கிறோம் ஐயா. என்ன சிறப்பான கருத்து ஐயா. நல்லா இருந்தது ஐயா. இயல்பா நல்லா பேசுறீங்க. நல்லா இருந்தது. உண்மையிலே நீங்க வந்து சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா தவத்துல உட்காரும் போது வந்துட்டு எண்ணங்கள் அப்பதான் வந்து அதிகமா வந்து எண்ணங்கள் வந்துன்னே இருக்குது. சாதாரண நிலையில உட்காரத்தை விட தவம் பண்ணும்போது அதிகமா வருது. எண்ணங்களை வந்து அதிகம் பலமா வருது. நம்ம குவிக்கப்படுறோம். ஐயா வந்து இப்ப தவ எடுத்துக்கிறாரு, மனோன்மணி தவ எடுத்துக்கிறாரு. அது வந்து சொல்றாரு, இது மாதிரி ஆக்கினி உள்ள மனோன்மணி நாக்கு மேல அன்னத்துல வச்சு நீங்க அழுத்தம் கொடுத்து அதே எண்ணெய் பண்ணுங்க. அதுல ஒரு நொடி பண்றோம், அதுங்கிட்டே வர எண்ணங்கள் வந்து போய்க்கினே இருக்குது. அப்படியே செகண்ட் மாறிக்கினே இருக்குது. அந்த எண்ணம் வந்து வந்துனே இருக்குது. ஆனா அந்த விடமாட்டோம் விட. சரி நம்ம வந்து தவம் பண்றோம் அப்படி இருந்தாலும் எண்ணங்கள் வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்குது ஐயா. இது என்ன காரணமா இருக்குது? இப்ப நீங்க பேசுறீங்க பாருங்க, இதுதான் இயல்பு. இயல்பா உங்ககிட்ட என்ன நடந்தது அப்படியே சொல்லிட்டீங்க இல்ல? அப்ப நீங்க என்ன பண்ண இப்ப உண்மையா தவம் பண்ணும் போது இப்படிதான் நடந்ததுங்க ஐயா அப்படின்னு சொல்றீங்க பாரு, இது இயல்பு. இந்த இயல்பை நீங்க என்ன செய்யணும்னா வெறும் கவனிக்க மட்டும் செய்யணும். கவனித்தல் மட்டும் தான் உங்க கருத்தா இருக்கணும். அது கூட உறவாடக்கூடாது. ஐயோ இது வரக்கூடாது, சரி இவன் போய் இப்படி வரானே, இந்த நேரத்தை இது வருது, ஐயோ ஐயா வேற ஆக்கினி சொல்லிட்டாங்க, ஆக்கினி வர மாட்டேங்குது, இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஐயா ஆக்கினி சொல்லட்டும், துரிய சொல்லட்டும், மணியன்மணி சொல்லட்டும். ஆனா உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சா அந்த எண்ணத்தோட உறவாடாமல் அது சினிமா மாதிரி பாத்தீங்கன்னா போயிடும் வெளியே. கண்டிப்பா. ரொம்ப அப்படிதான் நான் இருக்கிறேன். ஏன்னா ஐயாவுடைய கருத்து எல்லாம் அப்படிதான் சொல்லுவாரு. எப்பவுமே வந்து எண்ணத்தை வந்து நீங்க வந்து கவனிச்சுனே இருங்க, அது மாதிரி போயினே இருக்கும். நீங்க அதே மாதிரி போயினே இருக்கும். ஒரு அருவி மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க அமைதியா இருந்தா போதும், அது தொடர்பு வச்சுனே இருங்க. ஆனா எண்ணங்கள் வந்து கொண்டா இருக்கு. ஏன்னா நம்முடைய பதிவுகள் வந்து அதிகமா இருக்குது. பதிவுகள் அதிகமா இருக்கும்போது எண்ணங்கள் அதிகமா வரதான் செய்யுது. சூப்பர், நீங்க தான் சூப்பர்.
இதுதாங்க இயல்பு. இந்த இயல்புல நீங்க மாறாதீங்க. அதுதான் ஐயா, நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஐயா நண்பனுடைய ஐயா வந்து அவருடைய கருத்துக்கள் நான் உள்வாங்க அதிகமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி, நீங்க சிறப்பா பேசுனீங்க ஐயா, நல்லா இருந்தது ஐயா, சிறப்பா. உங்களுடைய எண்ணங்கள் தான், நான் எதுவும் பேசலைங்க. இல்ல நல்லா நீங்க நல்லா ஸ்பீச் நல்லா கொடுத்தீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? வணக்கம், வாழ்க வளமுடன், மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி இந்த சில அந்த டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அது எடுத்துட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. உடம்பு அந்த நெக் பெயின்காக உங்ககிட்ட கேட்டிருந்தேன், அது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குங்க. இப்ப இந்த எண்ணங்கள் இப்போ வந்தாலும் சரி, அல்லது இப்ப நம்ம அகத்தாய்வு பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் நகர்ந்து நார்மல் இதுக்கு வரும்பொழுது டக்குன்னு ஒரு சொல் நம்மளை நோக்கி அம்பா வருதுன்னு வச்சுக்கீங்களாங்கய்யா, அந்த இடத்துல கூட நிர்மலமான மனதோட அந்த சொல்லாகட்டும், எண்ணமாகட்டும், எதுவா இருந்தாகட்டும், செயலாகட்டும், அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ள எடுக்காம அதை அப்படியே ஒதுக்கி வச்சு அதை வேறு வெளியிருந்து நம்ம பாக்குற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படிதானே பண்ணோம்? 100% கரெக்டுங்க. ஆனா நம்ம ஒரு மனுஷன், மகான் கிடையாது. அதனால கொஞ்சமாவது இந்த கோபமும் இதுவும் வரும். அப்படி வருப்படும் பொழுது அந்த கோப உணர்வு எழுது இல்லைங்களா, அந்த கோப உணர்வை எழாமல் பார்ப்பதுதான் உண்மையிலே அகத்தாய்வு. நம்ம மனுஷன் தான் தன்னால, அதாவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னா சடனா வந்துரும். அந்த சடனா வராம இந்த கோபம் எதனால வருதுன்னு கொஞ்சம் யோசிக்க. ஏன் நமக்கு கோபம் வருது, ஏன் நம்மளுக்கு கோபம் வருது, கொஸ்டின் கேட்டா போதும், வேற இன்னும் செய்யாதீங்க. உங்களை ஒரு நீங்க சொன்ன மாதிரி அம்பு மாதிரி யாரோ திட்டுறாங்க, உங்களை மனசை ரொம்ப நோகடிக்கிற மாதிரியே திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். உங்களை மனசு ரொம்ப நோகடிக்கிற மாதிரி திட்டுறாங்கனாலே பெரிய கர்மா வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதுவும் மனசை ரொம்ப நோகடிக்கும், புரிஞ்சுங்களா? சோ அதனால நம்ம கர்மாடிக்கு வந்த நபர்னு நினைச்சுக்கிட்டு அவரை, எப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப நன்றி, என்னுடைய பெரிய கர்மா வெளிப்படுத்துவதற்கு நீ உபயோகப்படுத்தின அந்த வார்த்தைகள் எனக்கு உபயோகமா இருந்தது, உங்களுக்கு வாழ்த்து. அதுதான் எதிரிகளுக்கும் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய மீனிங்க நான் சொன்னது. ஸோ அந்த நிலைக்கு போனோம்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அதை எப்படி சரி கட்டலாம் அப்படின்னா, அந்த நேரத்துல ஒண்ணு ஆழ்ந்த சுவாசம். ஏன்னா நம்ம கோபப்படும் பொழுதோ, நம்ம உணர்ச்சி பயப்படும் போதோ நம்ம சுவாச நிலை மாறும். ஸோ அந்த ஆழ்ந்த சுவாசம் என்ன எடுத்து விட்டீங்கன்னா போதும். நல்லா மூச்சு நிதானமா இழுத்து ஒரே ஒரு மூச்சு விட்டீங்கன்னா கூட போதும். டக்குன்னு அந்த கோபத்துடைய வீரியம் குறையும். குறைஞ்ச விட நீங்க அடுத்த அது வீரியம் குறையும் போதே நீங்க எண்ணத்தை பாக்குறீங்க டக்குன்னு. அப்பா நம்ம கர்மா கடிக்கு வந்த நபர் இவரு, ஐயா வாழ்க வளமுடன் மனசுக்குள்ள சொல்லிங்க, வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. மனசுக்குள்ள அமைதியா இருந்தீங்கனாலே போதும். அவர் பாப்பாரு, 2 முறை 3 முறை திட்டுவாரு. இதெல்லாம் அவன் சொன்ன எல்லாமே இருக்கிறானே, எத்தனை சொல்லின்னு போட்டுங்க, சொன்ன எல்லாமே இருக்கிறானே, அவனுடைய கோபம் குறைஞ்சிரும். ஏன்னா ஒருத்தர் திட்டும் போது இன்னொருத்தர் திட்டினாதான் கோபம் அதிகரிக்கும். இன்னொருத்தர் திட்டவே இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த பக்கம் கோபம் அதிகரிக்காது. கொஞ்ச நேரத்துல அவரே அடங்கிடுவாரு. அடங்கிட்டு இவங்கிட்ட எது பேசி கவனம் போயிடுவாரு. ஸோ அப்போ உங்க கர்மா கழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க அது உணர்ந்த எப்ப நீங்க உணர்றீங்களோ, எந்த ஒரு விஷயமா இருக்குங்க, ஒருத்தருடைய வார்த்தையா இருக்கட்டும், நம்ம திடீர்னு இடிச்சுக்கிட்டு வலியா இருக்கட்டும், இல்ல சின்ன புண்ணாகுது, எதுவாக இருக்கட்டும், நம்முடைய கர்மாவுடைய வினை தான் நம்ம இப்படி அனுபவிக்கிறோம். இன்னொன்னு கூட சொல்றேங்க, ஏன்னா இதில் நான் நிறைய சொல்லலை, இப்ப கொஸ்டின் சொல்றேன். நாம எந்த மாதிரி தவறு செய்தோமோ அதே மாதிரியான தவறு நிலை 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, மறுநாள் இல்லை, எப்போனா ஏற்படும். அதே சேம் வரும். அப்படி வந்ததை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கர்ம கழிச்சு அர்த்தம். நிறைய பேருக்கு அது அந்த நினப்பு இருக்காது. இல்லாம இவன் என்ன இப்படி திட்டானே, அப்படி போயிட்டானே நம்ம சொல்லுவோம். ஆனா நான் அனுபவிச்சிருக்கேங்கய்யா. எந்த மாதிரி நான் ஏதோ ஒருத்தருக்கு எதாவது செஞ்சோம் அப்படி துன்பம்னா, அந்த துன்பம் எத்தனை 10 வருஷம் ஆனாலும், 5 வருஷம் ஆனாலும், 1 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி ரூபத்தை வருது. இதை மகிழ்ச்சி ஒருத்தர் சுட்டி காட்டியிருக்கேன். இந்த மாதிரியே வரும். எவன் ஒருவன் எந்த உபகரணத்தின் மூலமாக, எந்த எண்ணத்தின் மூலமாக, எந்த செயலின் மூலமாக, எந்த நேரத்தில் செய்தாரோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்பன்னா மறுநாளும் வரலாம், மறு மாதம், பல வருடங்கள் எப்போ செஞ்சும் வரலாம். அவன் கழிப்பதற்கு முன்பாக அதை கழித்து விட்டே போவான். இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில். வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க ஐயா, உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு ஐயா, உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. இருங்க, அவருக்கு கால் வாழ்க வளமுடன், அவருக்கு கால் எதாவது வந்தா கட் ஆயிருக்கோங்க, திருப்பி வந்துருவாங்க ஐயா, வெயிட் பண்ணலாம். ஓகேங்க ஐயா வாழ்க வளமுடன்.
ஐயா வாய்ஸ் நடுவில் கட் ஆயிடுச்சுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதான் உங்களுக்கு இப்ப இடையில ஒரு சின்ன ஒரு கால் வந்துருச்சு, அதை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க. அதுதாங்க, அதனால இப்ப நீங்க ஐயா இப்ப அந்த இடத்துல மறுபடியும் நம்ம அவங்களை திருப்பி அந்த குணமே வந்து மிருக ரத்தம் தான் நம்ம உடம்புல பாதி ஓடுது, முக்காவாசி அதான் ஓடுது, முழுசா ஓடுதுன்னு கூட சொல்லுது. திடீர்னு திருப்பி அவங்கள தாக்கணுங்கிற எண்ணம், அந்த மூச்சு இழுத்து விட்டதுக்கு அப்புறமும் நமக்கு அடங்கலன்னு ஒரு உணர்வு வரும் பொழுது டக்குன்னு வந்து உடனே ஆக்கினை துரியத்துக்கு அந்த நேரத்துல போனாலும் நாம என்ன பண்ணிக்கணும், நாம் இதுக்காக இது பண்ண, நாம இந்த சரீரம் இல்ல, நான்கிறது உணர்வும் இல்ல, நானே ஒரு ஏகம் அப்படிங்கும் போது இது எனக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்னு ஒரு செகண்டை எடுத்து இன்னும் மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு பண்ணலாமாங்க அந்த இடத்துல? தாராளமா பண்ணலாம். இன்னொன்னு நீங்க இடத்துல புரிஞ்சுக்கணும், அந்த நேரத்துல துரியம் இந்த மாதிரி தவறுலாம் சொன்னீங்க இல்லையா, மறுபடியும் சொல்றேன், தபம் என்பது கத்தியை தீட்டுதல். நீங்க எந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்தை அதிகப்படுத்தும். சோ அதுக்கு பதிலா நம்ம எண்ணங்களாலேயே இது பண்ணணும். இப்ப நீங்க சொன்னீங்க பத்தியா ஏகன் அப்படி சொன்னீங்க பாரு, அதுதான் கரெக்ட். அந்த நேரத்துல டக்குனு உச்சந்தலைக்கு போறது, ஆக்கினை கவனிக்கிறது, அது ஆகாது. அந்த இடத்துல ஆகுச்சு அப்படின்னா அந்த உணர்வுகளை அதிகப்படுத்தி நம்ம மனசுல வஞ்சமாக உட்காந்துரும். போயிட்டா கூட வஞ்சமா உட்காரும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம தபம் பண்ணா கோபம் போயிடும் நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. தபம் என்பது மறுபடியும் சொல்றது என்னன்னா, தபம் என்பது நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அதை அப்படியே அதிகப்படுத்தும். இப்ப ராவணன் வந்து பெண் ஆசை கொண்டு தவம் பண்ணா அந்த பெண் ஆசை விடாமதான் உயிரே விட்டான், இதான் உண்மை. ஆனா தவசீலன் பக்கா தவம் பண்றவரு. சரி, பக்கா தவம் பண்றவரு ஏன் வந்து அவரு அழிவு தேடிட்டாருன்னா அகத்தாய்வு இல்லை. பிறகு மாதிரி நோக்குதல் தப்பு, அது அகத்தாய்வு இல்லை அவர்கிட்ட. அகத்தாய்வு இல்லாதனால போய் சேர்ந்தாரு. அப்ப இங்க எது முக்கியமா படுதுன்னா, மகரிஷி சொன்னதிலேயே தபம் தேவையில்லை, எக்ஸசைஸ் தேவையில்லை, அகத்தாய்வு மட்டும் பண்ணாலே போதுமானது. நீங்க எக்ஸசைஸ் செய்யக்கூடிய பலனும் தவம் செய்யக்கூடிய பலனும் உங்களுக்கு வந்து சேரும். ஆனா இது சிம்பிளா தெரியும், ஆனா உண்மையிலே இதுதான் உண்மை, இதான் இயல்புன்றது. இது ஒரு இடத்துல பொருந்ததுங்கய்யா. எப்படின்னா, அந்த ராவணன் வந்து விட்ட ஒரு அஸ்திரம் வந்து லக்ஷ்மணனுக்கு வந்து மூர்ச்சையாக்குற லெவலுக்கு போயிடுச்சு. காரணம் என்ன, அவனோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா தவத்துல இருக்கு. அவன் வந்து திருப்பி தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்படிங்கும் போது அந்த வஞ்ச உணர்வு வந்து அந்த அளவு பவர்ஃபுல் வெப்பன் அவன் மேல போடுற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு தவத்துக்கு வந்து பவர் ஏறுது. அந்த தவம் என்பது சக்தி வாய்ந்ததுதான் இல்லைன்னு சொல்ல, அந்த சக்தி எப்படி பிரயோகம் பண்ணணும்ன்றதுக்கு அகத்தாய் வேணும். ஓகேங்க ஓகேங்க. பிரம்மாஸ்திரம் மாதிரி வச்சுக்கலாம். தவம் என்பது பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை எப்ப உபயோகப்படுத்தணும், ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் டைம்ல தான் உபயோகப்படுத்த, சும்மா நேரத்தை உபயோகப்படுத்தினா வேஸ்டா போயிடுமே. அப்ப அகத்தாய்வு இல்லைன்னு அர்த்தம், விஷயம் அவ்வளவுதான். அகத்தாய்வு இல்லைன்னா இயல்பு இல்லைன்னு அர்த்தம், இயல்பு இல்லைன்னா இயற்கையோட ஒன்றலன்னு அர்த்தம், இயற்கையை உணரலன்னு அர்த்தம், விஷயம் அவ்வளவுதான். நன்றிங்க நன்றிங்க. முதல்ல நமக்கு அகத்தாய்வு தான் முக்கியம், அடுத்ததுதான் தவம். 100% அகத்தாய்வு தான் முதல் நிலையில் இருக்கணும். நீங்க அகத்தாய்வு மட்டும் பண்ணிட்டு சும்மா போய் உட்காருங்க, நீங்க தவமே பண்ண வேணாம், கம்முன்னு உட்காந்து நீங்க உங்க நிலை என்னன்னா கம்முன்னு அமைதியா உட்காருவது மட்டும்தான் உங்களுடைய நிலை. ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காரணும். மன்றமா இருந்தா ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ண போறீங்க, அந்த இடத்துல உட்காருங்க. வீடா இருந்தா ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணீங்கன்னா டெய்லி அதே இடத்துல உட்காந்து பாருங்க. வெறும் உட்காருங்க, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க அமைதியா, எதுவுமே செய்யாதீங்க. 10 நிமிஷம் ஏஞ்சி வந்துருங்க. இதே மாதிரி உட்காந்து பாருங்க, தன்னாலேயே உங்களுக்கு ஒரு அமைதியில ஏற்பட்டு சும்மா ஏன் உட்காரணும், நம்ம ஏதாவது சென்டரை கவனிக்கலாமே அப்படின்னு எண்ணம் தோன்றி ஆக்கினை துரியம் ஒவ்வொன்னா ஆக்டிவேட் ஆகிட்டே வந்துடும். அப்புறம் உங்களை அறியாமலே இயல்பு நிலைக்கு மாறிடுவீங்க. இந்த காமெடி மாதிரி சொல்லலாம், எப்படி இருந்தேன்னா இப்படி மாறிட்டேன். சில பேர் கேட்பாங்க, என்னப்பா எப்படி இருந்து இப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்க, சைலண்டா இருக்க அப்படின்னு மத்தவங்க கேட்டாங்கன்னா உங்க தவம் சக்சஸ். நன்றிங்க நன்றிங்க, சிறந்த விளக்கங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி, வாழ்க. நன்றிங்க ஐயா, சிறந்தது ஒரு கேள்வி, அதற்கு நல்ல ஒரு விளக்கம் ஐயா, நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ரா தேவி. சித்ரா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரே கேட்டேன், அது நான் அம்மா சொன்ன மாதிரி லேட்டா, அதுக்கப்புறம் அவங்க அந்த சாராம்சம் சொன்னதையும் நல்லா கேட்டேன். நல்ல ஒரு தெளிவுபடுத்துறீங்க ஐயா. ஒருத்தர் வந்து நம்மள அதாவது நம்ம மனசை காயப்படுத்துற மாதிரியோ நம்மளுடைய செயல்களை வந்து விமர்சனம் பண்ணும் பொழுது நம்ம ஊண்டிங் ஆகுறோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மாஸ் தான் தவிர அவங்க கிடையாதுன்னு நீங்க நினைக்கும் பொழுது
அந்த இடத்துல அவங்க மேல திரும்ப உங்களுக்கு ஒரு கோவமோ ஒரு உணர்ச்சி வேகமோ வராது. நீங்க வந்து அமைதியா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே நல்ல ஒரு படிப்பினை தான்யா. நம்மளை வந்து வேதாத்திரியத்துல நம்ம இருக்கிறோங்கிறப்ப இதெல்லாம் ஒரு நம்மளுடைய ஒரு எக்ஸ்ட்ராவா நமக்கு மத்த பொதுஜனங்களை விட. எனக்கு என்ன கேள்வின்னா, நாங்கய்யா இறைத்தன்மை வெளிப்படும்னு சொன்னீங்க இல்லையா? மேபி அந்த இறைத்தன்மை வெளிப்படும் பொழுது நான் என்ன கேக்குறேன்னா, இறைத்தன்மை வெளிப்படும், நமக்குள்ள இறைத்தன்மை, நம்மளோட இறைத்தன்மை நம்ம உணர்வோம்னு சொன்னீங்க இல்லையா? உணர்தல்ல வெளி, அதாவது மத்தவங்க உணர்ந்து சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சைலண்ட் ஆயிடுவீங்க. இதுதான் நண்பனையும் ஒரு வார்த்தை அவர் ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு. நான் என் சுயத்தை உணர்ந்து நான் இறைநிலைய அனாதரலியமோ யாரோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாங்க, ஐயா நீங்க அந்த நிலை என்னங்க பண்ணுவீங்கன்னா அந்த உங்க குழுவிலே இருக்க மாட்டாங்க. உண்மை நிலை அதுதான். இப்ப அந்த நிலை உணர்ந்துட்டா, ஆமா அந்த நிலை உணர்ந்துட்டா உங்களுக்கு எதுவுமே தேவை, நம்மளும் சைலண்டா தூர போயிடுவீங்க, எதுவுமே கட்டுக்க மாட்டீங்க, அப்படியே சைலண்ட் ஆயிடுவீங்க, ரொம்ப சைலண்ட் ஆயிடுவீங்க. கண்டிப்பா அதுதானே இறைநிலைய வந்து மௌனமா இருந்தாலும் எல்லாத்தையும் சாதிச்சு இருக்குது. நீங்க மௌனம் வந்து சும்மா கிடையாதுங்க, அது ஒரு பெரிய விஷயம். அந்த மௌனம் ஒரு பெரிய டாபிக், அது ஒரு நாளைக்கு தாய்மறந்த பேசலாம். ஆனா அது செம டாபிக். அது எனக்கு தெரிஞ்சு ஐயா ஒரு நிமிஷம், நான் வந்து ஒரு திருவண்ணாமலையில ஒரு மகானை சந்திச்சேங்கய்யா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் உள்ளேயே இருப்பாராமா. வெளியே வந்து உக்காந்தே இருக்காருயா, திரும்பிட்டு அவர் உக்காந்தே இருக்காரு. அவர் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் மத்த ஜனங்களும் வெயிட் பண்றாங்க, உட்காடுறாங்க. அப்படியே எந்திரிக்கிறாருயா, திருப்பி அப்படியே மக்களுக்கு ஒரு லைட்டா கையை இப்படி அப்படியே சுத்திலும் ஒரு ஆசீர்வாதம் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப மறுபடி அவரு அந்த மாதிரி அதே பொசிஷனுக்கு போயிடுறாருங்கய்யா. ஆனா வந்து அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டமெல்லாம் வெளியே வந்தோடனே ஒருத்தவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, பால் மட்டும் குடிச்சிட்டு ஐயா போயிருவாரு அப்படின்ட்டு. அந்த அவருடைய பேரு எனக்கு ஆனா எங்களை ஒருத்தவங்க சொல்லிதான் அழைச்சிட்டு போனாங்க. மேபி அவரை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த அவர் கண்ணுல தெரிஞ்ச ஃபயரு, அவருடைய அந்த சாத்வீகம், அவருடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலே அவர் அந்த இறைத்தன்மையை அடைஞ்சிட்ட மாதிரி தாங்கய்யா தெரிஞ்சது. அப்ப அவங்க அந்த இயல்பு வாழ்க்கையில இருந்தே விலகிடுறாங்க, அப்படிதானங்கய்யா? கண்டிப்பா இயல்பு நிலைக்கு விலகல, இயல்பா மாறிடுறாங்க. அவ்வளவுதான். விலகுதல் என்பது இது உண்மையிலேயே ஆன்மீக அவங்களுக்கும் பசி தாகம் தூக்கம் எல்லாமே இருக்கும் இல்லைங்கய்யா? எல்லாமே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பஞ்சபத சக்திகளை எடுத்துப்பாங்க. பஞ்சபத சக்திகளை இப்போ ஒண்ணு இல்லைங்கம்மா, நீங்க வீட்டுல பண்ண காலை இட்லி சாப்பிட்டு இருப்பீங்க, மதியம் சாப்பாடு சாப்பிட்டு இருப்பீங்க, இரவு டிஃபன் சாப்பிட போறீங்க, அவ்வளவுதான். 3 வேளை சாப்பிடுறீங்க. இந்த 3 வேளை சாப்பிட்டதுல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் 3மே பஞ்சபூதம். இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், எல்லாம் பஞ்சபத கூட்டு தான். இந்த பஞ்சபத கூட்டில் இருக்கிற சக்தியை உங்க உடம்பு உறிஞ்சிக்கிச்சுன்னா அது விட்டமினா மாறி உடலை ஆரோக்கியப்படுத்தும். அது உரியக்கூடிய தன்மை உங்க உடம்புக்கு இல்லை, சரியா ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை உங்க உடம்புக்கு இல்லைன்னா அந்த பஞ்சபத சக்தியை கிரகிக்காது உங்களுக்கு உடம்பு. அப்ப கிரகிக்கப்பட முடியாத போது அந்த சத்தெல்லாம் என்ன வீணா லெட்டில தான் போயிடும். இதான் உண்மை நிலை. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, தவத்தின் மூலமாக பஞ்சபத சக்தியை கிரகிக்கக்கூடிய தன்மை பெற்றதுனால தண்ணி கூட அவங்களுக்கு தேவையில்லை. காற்றையே தண்ணியா மாற்றக்கூடிய தன்மை அவங்க உடம்புக்கு பண்ணிக்கும். வெறுமனே சுவாசம் பண்ணா போதும், காற்றுல இருக்கிற ஆக்சிஜன், ஹைட்ரஜன் பிளஸ் H2O சொல்றாங்க இல்லையா, ஆக்சிஜன் பிளஸ் ஹைட்ரஜன், அந்த ஆக்சிஜன் காற்றையும் ஹைட்ரஜன் காற்றையும் ஒன்னா சேர்த்து தண்ணியா மாத்திக்கும் நம்ம உடம்பு. அந்த நிலைக்கு போயிடுவாங்க அவங்க. அதனால என்ன ஆயிடும், அவங்க எந்த உணவும் தேவைப்படாது. அதான் உண்மை நிலை. சோ அந்த நிலைக்கு நீங்களும் போலாம், அவங்க தான் கிடையாது, நீங்களும் போலாம். அதுக்கு பயிற்சி முறைகளும் இயல்பு தன்மையும் அகத்தாய்வும் மௌனமும் தேவை. தபம் தேவையில்லை இந்த இடத்துல. ஒரு கேள்விங்கய்யா, நாம இதே தியானமே யோகம், யோகமே தியானமே யோகம், யோகமே ஞானம், இதே நம்ம இந்த அமைப்புல ஒரு ஐயா வந்து பேசினாரு. என்னன்னா, நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க, நீங்க எல்லாம் இவ்வளவு சாப்பிடுறீங்க, சாப்பிடாம கூட சக்தியோட இருக்கலாங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாருங்கய்யா. ஆனா நடைமுறைக்கு அது சாத்தியமாகும். தண்ணிய வந்து ரொம்ப கம்மியா குடிங்க, சிப் பண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சாப்பாட ரொம்ப ஆகாரத்தை வந்து ரொம்ப தவிர்க்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு அவரு. அது வந்து எனக்கு என்னமோ நம்மளால அந்த மாதிரி எல்லாம்
இருக்க முடியுமா அப்படி ரொம்ப, ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்த வேலை சாப்பிட்றோம், மறு வேலை சாப்பிட்றோம். அவரு அந்த சாப்பிடுற விஷயத்தவே, உணவு எடுத்துக்கிறதவே ஏதோ ஒரு பெரிய இதா பாவிச்சாரு. நீங்களாம் தான் சாப்பிடுறீங்க, நான்லாம் சாப்பிடுறதே இல்ல. அப்படி சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு எந்த நோயும் இல்ல, நீங்க எங்கேயும் போ வேணாம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போ வேணாம், எந்த வைத்தியமும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்கய்யா. அதெல்லாம் சரிம்மா. சாத்தியப்படுமா? நான் உங்கள்ட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்கிறேங்கய்யா. ஆனா கேள்வி என்னோட எந்த தப்பு. எனக்கு வந்து அந்த கருத்துல சுத்தமா உடன்பாடு இல்ல. ஏன்னா நம்ம சாமானியர்கள் தவம் பண்றோம். இதெல்லாம் ஒரு அடிஷனல். இப்ப மத்த மக்கள விட நம்ம கொஞ்சம் காமா, நம்ம ஐ மீன் காமன்னு கூட சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நமக்கு புரியுது, தெளிவடையுது. அது எப்படின்னா, நம்ம வேதாத்திரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, நம்ம அப்படியே எதுக்காக இவங்கலாம் இப்படி பண்றாங்க? ஏன் இப்படி பண்றாங்கன்னு சில கேள்விகள் நமக்கு ஓடும். ஆனா இப்போ வந்து அதுக்கான பதில் வந்து நமக்கே தெரியுது. இந்த வித்தியாசத்த நான் உணர்றேங்கய்யா. மற்றபடி ஆகாரத்துல எல்லாம் வந்து எந்த விதமான அ கொ இது சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண முடியலங்கய்யா. அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். 100% மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ அதை சாப்பிடுங்க. நான் என்ன கேட்கறேன், ஆ இப்ப அவரு சொன்னாரு இல்லையா, அவரு வந்து ஆமாங்கய்யா. என்ன வேலை பாக்குறாருன்னு பாருங்க. ம், புரிஞ்சுச்சா? ம், ம், ம். உடல் உழைப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, மிஷின் ஓடுதுன்னா பெட்ரோல் ஊத்துனாதான் மிஷின் ஓடும். இததாங்கய்யா டாக்டர் சொன்னாங்க. சொல்லுங்கய்யா, அதனால சொல்லுங்க. அதனால என்ன சொல்றேன்னா, அவரு என்ன நிலைக்கு போயிருப்பாருன்னா, தனிமையில இருந்தோ இல்ல வேற வசதிகள் இருந்தோ நல்லா தப்பம் பண்ணி பஞ்சபூதங்களை கிரகிக்கிற தலைமைக்கு போயிட்டாரு. அப்படி போய் இருந்தால் அப்போ அவருக்கு தண்ணி தேவைப்படாது, உணவு தேவைப்படாது, எல்லாம் அதுல இருந்தே அந்த உடம்பு தன்னாலே தயாரித்துக் கொள்ளும். அப்போ வந்து அவருக்கு எதுவுமே தேவைப்படாது. அதான் உண்மை. அதையே எல்லாரும் செய்யணும் அப்படின்னு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதோ கம்பல் பண்றதோ அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். ஸோ அந்த நிலைக்கு போனவங்க யாரையும் வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க, யாரையும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய வேலைப்பாடு வேற, வேலை பலு வேற. நிறைய பேர் ஹார்ட் ஒர்க்கர் இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டாதான் உடம்புல சக்தியே கிடைக்கும். அவங்க சாப்பிடாம போய் உழைச்சாங்கனாக்க உடம்பு லீனா போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க உங்க மிஷின் வேலை செய்யற, அதாவது உங்க வயிறு ஜீரணம் பண்ணும், நல்லா ஜீரணம் பண்ணும், நம்ம வாய்க்கு டேஸ்டா இருக்குது அப்படின்னா மனசு பிடிச்சு மனம் ஒன்றி ஆத்மார்த்தமா சாப்பிடுங்க. நீங்க வந்து ஐயோ அவர் அப்படி சொல்லிட்டாரு நம்ம நிறைய சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுங்க. உங்க உடம்புக்கு நிறைய கேட்குது, நீங்க சாப்பிடுங்க. ஆனா அதையே எப்படி சாப்பிடணும்னா ஒரு மெத்தடோட நல்லா பசிச்சு சாப்பிடுங்க, நல்லா மென்னு சாப்பிடுங்க. இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 5 இட்லி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் 3 இட்லி தான் தேவைப்படும். ஏன் குறைஞ்சது அப்படின்னா 5 இட்லி சாப்பிடும் பொழுது கிடைக்கக்கூடிய கலோரி 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. சக்தி வந்து 1000 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 இட்லி சாப்பிட்டு 1000 மடங்கு எடுக்கிறது. ஐயா வாய்ஸ் கேட்கலங்க. கால் வந்திருக்கோம்மா, திருப்பி பேசுவாருங்கம்மா. இருங்கம்மா, ஏதாவது ஃபோன் கால் வந்தா கட் ஆயிடுங்க. திருப்பி பேசுவாருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நல்லா கேட்டுதுங்க ஐயா. தெளிவான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்தது தேவி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அகத்தாய்வு செஞ்சா வந்து உடற்பயிற்சி தேவையில்லை, தவமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. தவம் ஓகேங்க ஐயா. பட் உடற்பயிற்சி வந்து நம்ம உடல் உறுப்புகளை நம்ம இயக்குனா தானங்கய்யா அதுவும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். சோ அதுக்கும் அகத்தாய்வு. அதாவது நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல ஒரு சிந்தனை. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாங்க அகத்தாய்வு செய்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க மனசுல என்ன அகத்தாய்வு செய்ய செய்ய மனசு என்ன ஆகும்? ஒரு சாந்தம் அடையுமா? ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து குறையுமா? ஆமாங்கய்யா, அமைதியாகும். அமைதியாகும். அப்போ நீங்க எப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க, இப்போ ஒன்னு சயின்ஸா கூட சொல்றேன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னே நம்ம உடம்புல இருக்கு. கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நீங்க எப்பெல்லாம் மைண்ட் அளவுல ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அந்த கார்டிசால் அதிகமா சுரக்கும். கார்டிசால் அதிகமா சுரந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா மற்ற ஆர்கான சுரக்க விடாது. இப்ப நீங்க மனசு அமைதியா ஆயிட்டீங்கன்னா கார்டிசால் சுரக்காது.
அதுக்கு பதிலா பீனியல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டி மெலட்டோனின் செலட்டோனின் பீனியல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய மெலட்டோனின் செலட்டோனின் சுரந்துச்சுன்னா, இதுக்கு பேர் ஆனந்த சுரப்பின்னு பேரு. இந்த சுரப்பி சுரந்துச்சுன்னா உங்க ஆர்கான் அனைத்துமே நன்றாக வேலை செய்யும். மனதின் மூலமாக. மனம் என்பது ஒரு சக்தி, ஒரு காந்தம். இந்த காந்த சக்தி தான் நல்லா புரிஞ்சுக்கணும். நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. எது? பீனியல், பிட்யூட்டி, தைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், அடினல், மூலாதாரம். இதெல்லாம் வந்து நாளமில்லா ரத்த குழாய்களே இருக்காது. ஆனா அங்க சுரப்பி சுரக்கும். எப்படி சுரப்பி சுரக்குது? அங்க இருக்கிற காந்த சக்தி ரசாயன மாற்றமாக மாற்றப்பட்டு என்ன விட்டமின் வேணுமோ அதுவா மாறிக்கும். உண்மையிலே ஒரு காந்த சக்தி மின்சார சக்தியாகவும் ரசாயன சக்தியாகவும் மாறும். இது சயின்ஸ். அப்ப அந்த காந்த சக்தி உங்க மனமா இயங்குது. இந்த மனசை எவ்வளவு அமைதிப்படுத்துறீங்களோ அப்ப கார்டிசால் சுரக்காது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்காது. அப்ப மனசு வந்து உங்களை அடையாம தெளிவடைய மனம் ஆனந்த நிலை அடையும். அப்ப ஆனந்த சுரப்பியா இருக்கக்கூடிய மெலட்டோனின் செலட்டோனின் சுரக்கும். அப்படி சுரக்கப்படும் பொழுது எல்லா ஹார்மோனும் பேலன்ஸ் ஆயிடும். பொதுவா நீங்க பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படி வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் கவலை, சோக, துக்கம் எல்லாமே. இந்த மனதால் ஏற்படுகின்ற எந்த கவலையாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முதல்ல 2 உறுப்பை பாதிக்கும். என்னது? ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய உறுப்பு ஹார்ட், அதை பாதிக்கும். இன்னொன்னு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடியது நம்மளுடைய செக்ஷுவல் கிளாண்டு. இந்த 2த்தையும் பாதிக்கும். இந்த 2த்தையும் பாதிச்சுச்சுன்னா, ஹார்ட்டை பாதிக்குதுன்னா பம்பிங் மிஸ் ஆகும். அப்ப பம்பிங் மிஸ் ஆச்சுன்னா ஒண்ணு வேகமா துடிக்கும், இல்ல மெல்லமா போகும். இந்த லோ பிபி, ஐபிபி சொல்லுவாங்க. அப்ப செக்ஷுவல் கிளாண்ட் பாதிக்குதுன்னா அப்ப கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுதாங்க விஷயம். அதனால நீங்க அகத்தாய்வு செய்தால் அதுதான் இயல்புன்றது. இப்போ நல்லா புரிஞ்சுருங்க. நீங்க எவ்வளவு சித்தர்கள் புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, எவ்வளவு இது பண்ணிருப்பீங்க. அதுல யோகாசனத்தை சொல்லி கொடுத்த எந்த சித்தராவது டெய்லி செஞ்சிருக்காங்களான்னு மட்டும் பாரு. ஏன் அதை கண்டுபிடிச்சாங்கன்னா, பிற்காலத்துல மனுஷன் கண்ணாமண்ணான்னு சாப்பிடுவான், கண்ணாமண்ணான்னு யோசிப்பான், மித்தவங்களை கண்ணாமண்ணான்னு திட்டி மனதாலும் உடலாலும் அவன் வந்து துன்பத்தை ஏற்படுத்திக்குவான். அந்த துன்பத்தை இப்படிதான் வந்தா துன்பமாவண்டா சொன்னா அவன் ஏத்துக்க கூட மாட்டான். அப்ப அவனுக்கு மறைமுகமா திருத்துவதற்காக உண்டாக்கப்பட்டதான் உடற்பயிற்சி, யோகாசனங்கள், தியான முறைகள் எல்லாமே. வாழ்க வளமுடன். புரியுதுங்களா? புரியுதுங்களாமா? புரியுதுங்க ஐயா. நன்றி நன்றி. அப்படியா? சரி சரி. ஒரு பிடிக்கலையோ ஆன்சர் இல்ல வேற எல்லாம் அவங்க கேட்கட்டும். நம்ம உண்டான விளக்கம் தவறாக இருந்தா தயவு செய்து நீங்க குழுவில் இருக்க யாருன்னா ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க, நீங்க தவறா சொல்றீங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட், வித்தியாசமான சப்ஜெக்ட் இன்னைக்கு. சரிங்க. நான் நன்மணி பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். மன்னிக்கணுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு. இப்போ நீங்க பேசினதை வச்சு இப்போ என் மனதில் இதை நான் புரிந்து கொண்டதை நான் இப்போ உங்களுக்கு அதை வெளிப்படுத்துறேங்கய்யா. அதாவது ஒரு மனிதனிடம் 3 நிலையில் அறிவு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேங்கய்யா. பொதுவா 3 நிலையில் அறிவுன்னு சொல்லுவேன். ஒண்ணு நம்மளோட 6வது அறிவு, சரி. இன்னொன்னு இந்த உடலினுடைய அறிவு, சூப்பர். 3வது நமது கர்மயத்தில் இருக்கக்கூடிய இறை அறிவு. இறை அறிவு 3 நிலையில் அறிவு இருக்கு. இப்போ இதுல இந்த உடலினுடைய அறிவு என்பது இந்த உடலினுடைய இயல்பு. இந்த உடலுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. கண்டிப்பா இருக்கு. இப்போ அதே போல அந்த முழுமையான அந்த இறைநிலைக்கு அதற்கு என்று ஒரு இயல்பு என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் இறைநீதி. இது இப்போ நாம இப்ப 6வது அறிவில் நாம எங்கேயோ தடமாறி போய் இப்ப நம்ம ஒரு இயல்புல இருக்கிறோம். அது நம்மளுடைய கர்மங்களின் அடிப்படையில ஒரு இயல்புல இருக்கிறோம். இப்போ நமக்கு இப்போ ஒரு இயல்பு இருக்குதுன்னு சொன்னா அந்த இயல்புலேயே வாழ முடியல. அதையே என்ன பண்றோம்னா பிறருக்காக நடிக்கிறோம். உண்மை அதுதான். நடிக்கிறோம், மாத்துறோம். உண்மை. அந்த இயல்புல கூட வாழ முடியல. சரி. ஆமா. இப்போ
இந்த உடலினுடைய அறிவுக்கு நாம் இணைந்து போவதற்காகத்தான் உடற்பயிற்சி காயகல்பம் செய்கிறோம். சரி. அந்த இறை அறிவுக்கு நாம் இணைந்து போவதற்காகத்தான் தவமும் தற்சோதனையும் செய்கிறோம். நன்றிங்க. அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அப்ப சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, உடற்பயிற்சி அது செய்யாம எப்படி இருக்கிறது, நீங்க வேணான்னு சொல்றீங்களே. இப்போ அந்த இறை அறிவுக்கு நாம் இணைந்து அந்த இறை அறிவினுடைய இயல்புக்கு போயிட்ட பிறகு அது உடலினுடைய அறிவு இயல்பாக தானா வந்துடும். அங்க உடற்பயிற்சியே தேவையில்லை. சூப்பர். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உடற்பயிற்சி செய்தே ஆக வேண்டும், நீங்கள் எப்பொழுது உடலை கெடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இல்லாட்டி செய்ய தேவையில்லை. அங்கதான் தப்பு பண்றாங்க. சொல்லுங்க. இப்ப உடலினுடைய இயல்புக்கு நம்ம முரணாக போகும்போது அந்த உடற்பயிற்சி தேவைப்படுது. இறையறிவுக்கு அந்த இயல்புக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உடலின் இயல்பு தானாக. வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க. வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. இல்லைங்க, அவருக்கு கால் ஏதாவது வந்திருக்கோம், திரும்ப வருவாருங்க ஐயா. வாழ்க்கை. சரி சரி. எக்ஸலண்டா. நல்லா ஐயா, நல்லா கரெக்டா நம்ம இன்டர்னல்ல என்ன வச்சிருந்தோம் அதை அப்படியே சொல்றாங்க. ஏன்னா அது அப்படியே தத்துவமா மக்களுக்கு புரியாதுங்க, நம்ம மறைமுகமா சொல்லி ஐயா எக்ஸலண்ட், சூப்பர். கண்டிப்பா அவரு நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ஆங்கிள் எல்லாருக்கும் புரியுது. ஐயாக்கு நான் அதை சொல்றேனுங்க, இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த நிலை போயிட்டேன்னா நான் குழு விட்டே போயிடுவேன்னு ஒரே வார்த்தை சொன்னாரு. எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை பிடிச்சி இன்னைக்கு கூட அது மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக அனார்கலி அம்மாவும் யாரோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாங்க. யாரோ ஒரு அம்மா கொஸ்டின் கேட்டதுக்கு ஐயா இப்படி இருந்தா என்னங்க பண்ணுவீங்கன்னா சூப்பரா சொன்னாங்க. அந்த மாதிரி உண்மைதாங்க. இறை அறிவு நம்ம சிந்தனை இல்லைன்னா அதுக்கு இறை அறிவை கரெக்டா இருந்தா அகத்தாய் தேவைப்படுது. உடல் அறிவுக்கு நம்ம ஒழுங்கா போலன்னா அதுக்கு உடற்பயிற்சி தேவைப்படுது. கரெக்டா சொல்றாருங்க ஐயா, ரொம்ப எக்ஸலண்டான. இந்த 6வது அறிவுக்கு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த இயல்புக்கு என்னங்க ஐயா பயிற்சி? சூப்பரா கேட்டீங்க ஐயா. வந்துட்டாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. கேக்கு. ஆக இப்போ இந்த இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு போறதுக்கு தான் நம்ம அகத்தாய்வு தவம் செய்யறோம். இதுல கூட தவமும் தேவையில்லை என்ற ஒரு நிலை வரும் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னன்னா, அதாவது தவம் என்பது அகத்தாய்வுல உட்கார்றதுக்கு பிரிலிமினரி தவம். அந்த அகத்தாய்வு தற்சோதனை நிலைப்பதற்கு அடுத்த தவம். அப்படித்தானே தவிர அந்த அகத்தாய்வில் நாம் அந்த இறை இயல்புக்கு நாம் மாறிவிட்டோம் என்ற பிறகு நமக்கு தவம் தேவைப்படாது. ஒரு மனிதன் அந்த இறை நீதிக்கு ஒத்தவாறு நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதே தியான தவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தனியாக தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனே அவன் அவ்வளவு முடிச்சு, இறைவனே அவன் ஆயிடுறான். ஆயிட்ட போது அவன் வந்துருது. அதே போல அம்மா ஒரு இடத்துல கேட்டாங்க, எண்ணம் ஆராய்தலை பற்றி கேட்டாங்க. அதை எண்ணம் வரக்கூடாதுன்னு மகரிஷி சொல்லல. அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் செய்ய சொல்லவே இல்லைங்க. இடத்துல எண்ணம் வரும்போது அதை செயலாக மாற்ற மாட்டேன்னு தான் சொல்ல சொன்னாரு. கரெக்ட். அதுதான் ஆழ்ந்து கவனிச்சு அதனோட உறவாடக்கூடாது. அதை வேடிக்கை பாரு. அது செயலாக மாற்றாமல் அது வேடிக்கை பாருன்னு தான் சொன்னாரே தவிர எண்ணமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லல. இப்ப இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்னீங்க அந்த தவம் என்பது ஒரு கூர்மையான கட்டி. அது அதாவது ஒரு தவறான ஒரு நிலை இருந்தால் ரொம்ப பெரிய தவறான நிலைக்கு கொண்டு போயிடும் சொன்னீங்க. இப்போ சில இடங்கள்ல இந்த தவம் என்ற பயிற்சி முடிந்தவுடன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் வேண்டிய சங்கல்பங்களை எல்லாம் அந்த இடத்துல சொல்லுங்க. கார் வாங்கணும்னா அதை சொல்லுங்க, பங்களா கட்டணும்னா அதை சொல்லுங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, தவம் முடிஞ்சோடனே இப்படி சொல்லி இவர்களை ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து ஒரு லௌகீக வாழ்க்கையில் போய் ஒரு குழியில தள்ளுறதுக்கான ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றுதான். இயல்புத்தன்மையை மாத்திடுறாங்க, ராங் ரூட்ல கொண்டு போறாங்கிற மாதிரி கொண்டு போறாங்க.
உண்மைங்க கொண்டு உண்மைங்க போயிடுறாங்க. 100% 100% ஆஹ் அப்ப இப்போ இப்போ நம்மளுடைய இயல்புத்தன்மை அப்படியே இருந்தால் போதும். இப்ப என்ன செய்யறோம், நம்ம வீட்டுல டீ சாப்பிடுறோம். ஒருத்தர் மனவளக்கலை அன்பர்கள் வந்தோடனே, இல்லைங்க நான் டீ எல்லாம் சாப்பிடுறது இல்லைங்க. இப்ப அந்த இடத்துல முரண்பாடு. கண்டிப்பா முரண்பாடுங்க. கண்டிப்பா முரண்பாடு. ஆமாங்க. அது தேவையில்லை, அது தேவையில்லை. அப்ப அந்த இடம் நமக்கு நம்ம உடலினுடைய அந்த இயல்புத்தன்மை பாதிக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பா பாதிக்கும். அவங்க நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்க வராங்களே, ஐயோ டீயை மறைச்சு வச்சு அவர் என்ன தப்பா நினைச்சு தப்பு தப்புன்னு போய் டீ வைப்போம். நீங்க அது வரைக்கும் குடிச்ச டீ கூட என்ன ஆயிடும்னா, அந்த மனசஞ்சலத்தால அந்த டீயும் விஷம் இதுவா மாறும், அல்கலைனா மாறிடும். அப்ப அசிடிட்டா மாறிடும். அப்ப இப்ப நம்ம ஒண்ணும் பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணல, டீ தானே சாப்பிடுறோம், பரவாயில்ல, இதுல ஒண்ணும் தவறு இல்லை அப்படிங்கிற நிலையில, அதாவது நான் சொல்லுவேன், அதாவது நான் இத்தனை வருடமாக இவ்வளவு பயிற்சி செய்து நான் ஒரு 20% மாறி இருக்கிறேன், இன்னும் 80% மாற வேண்டி இருக்கிறது. அந்த 80ல இந்த டீயும் ஒண்ணு, அவ்வளவுதான். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் அந்த பழக்கின் தன்மை வருது, இயல்புல இருந்து மாறுது. சில பேரு நம்மள பர்ஃபெக்டா காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தேவையில்லை, தேவையில்லை. அது நடிப்பு ஆக்டிங் தேவையில்லை. ரொம்ப அற்புதமான சிந்தனையா இது. ஆனா இந்த சிந்தனையை நம்ம எலாபரேட்டா எடுத்துட்டு போனோம்னா, அந்த உடலின் இயல்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம இதுல நான் கம்பத்துல 2 வருஷம் படிச்சிருக்கேன். இப்ப உடலின் இயல்பு அப்படின்னு மட்டும் பேசணும்னாலே நம்ம ஒரு 3 கிளாஸ் பேசலாம், அந்த அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா பேசலாங்க. நான் காமனா எடுத்தேன். அதாவது உடல் மட்டும் எடுக்க முடியும், அப்புறம் உறவுகள் மட்டும் எடுக்க முடியும், அப்புறம் சொந்தங்கள் மட்டும், அப்புறம் சமுதாயம், ஃப்ரெண்ட்ஷிப், வேலை செய்யற இடம், இது ஒவ்வொரு இடத்துலயும் பாட்டா இவ்வளவு இருக்குதுங்க. எல்லா இடத்துலயும் இயல்பா போயிட்டீங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாது. அவங்களும் மாறிடுவாங்க. நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா உங்க எதிராளியும் இயல்பா மாறிடுவாங்க. அதான் உண்மை. இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்மளுடைய இயல்புல இருந்து அந்த இறை இயல்புல ஒரு 20% பயணித்திருக்கிறோம். இன்னும் அடுத்து பயணிப்பதற்கான முயற்சி செய்வோம். இதை ஒத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இயல்பு, அவ்வளவுதாங்க. உண்மைங்கய்யா, உண்மை. அதுதான் மகரிஷி கொடுத்திருக்க அத்தனை பயிற்சிகளுமே தன்னைத்தானே, அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மகரிஷி பயிற்சி அனைத்துமே சுயநல கல்வின்னு அப்படி சொல்லுவேன். சுயநல கல்வினா சுயமா நல்லா இருக்கணும். நீ சுயமா நல்லா இருந்ததான் மற்றவங்க உதவி செய்யவே முடியும். நம்ம சுயத்தை உணர்வதற்குத்தான் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை கண்டி, மற்றவங்களுக்காக நான் நல்லா செய்யறேன், அகத்தாய்வு நல்லா செய்யறேன், நல்லா அகத்தாய்வு செய்யறேன் அப்படி சொல்வதற்காக அல்ல. சில பேர்ட்ட கேள்வி கேட்பேங்க. சில பேர்ட்ட, ஐயா நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வெஜிடேரியன் சொல்லணும், இல்லாட்டி நான் வெஜிடேரியன் சொல்லணும். அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நாங்கெல்லாம் மனவளக்கலையில இருக்கவங்கயா அப்படிமா. நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட, யூஆர் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன், ரெண்டுல ஏதாவது சொல்லுங்க. மனவளக்கலையில இருக்கவங்கயா, அப்ப மனவளக்கலையில இருந்தா இப்படித்தான் இருக்கணும்னு எதுவும் கண்டிஷன் இருக்கா? அப்ப அந்த இடத்துல இயல்பாவ அவங்க சொல்லல. அப்ப நம்ம மகரிஷி கூட எந்த இடத்துலயுமே நீங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எதுவுமே அதுல அவர் எந்த டிஷ். அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்ப முஸ்லீம்ல கூட சைன்ட் இருக்கிறாங்களே, முஸ்லீம் மட்டன் சிக்கன் தான் சாப்பிடுறாங்க, அப்ப எப்படி அது ஆன்மீகவாதி நல்லா இருக்கிறாங்களே? அப்ப அங்கதான் சிந்திக்கணும். அவங்கள்ட்ட அந்த இயல்பாவே அந்த வெஜிடேரியன் வந்திருந்தா டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஐயா நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வரல, அதனாலதான் நாங்கெல்லாம் மனவளக்கலைங்கயா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயல்பு இல்லைன்னு அர்த்தம், அவங்க மனவளக்கலையில இயல்பா இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த நடிப்பு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப அதாவது இந்த டாபிக் இதுவரைக்கும் யாரும் பேசாத டாபிக்ங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொண்டு போலாங்க. நன்றிங்க, வாழ்க வளம். நன்றி நன்றி நன்றி, வாழ்க வளம். வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் உங்களுக்கும் உங்க குழு சார்ந்த அனைவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் குழு சார்ந்த அனைத்து அன்பர்களும் நிரூடி வாழ்ந்து எல்லா வளங்களையும் பெற்று நிரூடி வாழ பூரண ஆரோக்கியத்துடன் எல்லா வளங்களையும் பெற்று வாழ இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா முதலில் விரும்பியது போல இது கலந்துரையாடலாக நிறைவு பெற்று இருக்குங்க ஐயா. நீங்க எதிர்பார்த்த நிறைவேற பொதுவான ஒரு கேள்வி இன்னும் ஐயா கிட்டயும் பதில் எதிர்பார்த்த இன்னும் வரலங்க.
சொல்லுங்க, கேள்வி கேட்டதுன்னு சொல்றேன். ஐயா இப்ப வந்து ஐயா சொன்னாங்க 6வது அறிவுன்ற விஷயத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இயல்புன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொன்னாரு. அது உண்மைங்கங்க ஐயா. உண்மையிலே வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்காக தான் நம்ம வாழறோமே தவிர நமக்காக நம்ம வாழல. இன்னொன்னு வந்து அது மட்டும் சொல்ல முடியாது. மற்றவர்கள் மனம் புண்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உண்மையை வெளிப்படுத்தாம உண்மையை உண்மையா சொல்லாம அதை வந்து மாற்றி சொல்றோம். அப்போ இந்த ஒரு நிலை வந்து இயல்புல இல்ல. அப்ப இந்த இயல்பு இத வந்து இயல்பா இருக்கிறது நல்லதா? அப்படி இல்லைன்னா இந்த இயல்பா அத எப்படி சொன்னா எடுத்துப்பாங்கன்றதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்குதுங்களா? மகரிஷி கொடுத்திருக்காரா? ஒரு பயிற்சி இல்லாம இப்ப ஐயா அழகா விளக்கமா சொன்னாங்க. ஒண்ணு வந்து உடல் அறிவு சொன்னாங்க, இன்னொன்னு கருமையத்துல இருக்குது இறை அறிவு சொன்னாங்க, இன்னொன்னு 6வது அறிவு சொன்னாங்க. இந்த 6வது அறிவு எதை வச்சு செயல்படுதுன்னா உடல் அறிவு பிளஸ் இறை அறிவை வச்சு செயல்படுது. அப்போ உடல் அறிவுல நம்ம இயல்பா இருக்கிறோமான்னு பாருங்க. உடல் அறிவு இயல்புத்தன்மை வந்துருச்சுன்னா அதே மாதிரி அடுத்த கட்டம் இறை அறிவுல இயல்புத்தன்மையா இருக்கிறோமா? இறை அறிவுல இருந்து இயல்புத்தன்மை எப்படி வரும்னா அகத்தாயின் மூலம் வந்துடும். அப்போ இறை அறிவும் உடல் அறிவும் இயல்பா ஆயிடுச்சுன்னா 6வது அறிவு இதை டிபெண்ட் பண்ணி தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்ப 6வது அறிவு தன்னாலே இயல்பு நிலைக்கு வந்துடும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 6வது அறிவை பிடிச்சிட்டீங்க. ஆனா இந்த இறை அறிவு பேஸ் வந்து பேஸ், அதாவது ஒரு கட்டடத்துக்கு பேஸ் வந்து இறை அறிவும் உடல் அறிவும். இந்த இறை அறிவு என்பது ஆன்மா, உடல் அறிவு என்பது நம்ம உருவம். அப்ப இது ரெண்டுத்துடைய வெளிப்பாடு தான் நம்ம ஆன்மா எச்சைவையப்பட்டு செய்யப்படுகின்றதுதான் 6வது அறிவு. 6வது அறிவு எதுக்கு நமக்கு இறைகளை கொடுத்ததுன்னா, நீ என்ன மாதிரி நல்லா இருந்து எல்லாரையும் பாதுகாப்பா வச்சிருப்பேன்ற ஒரு எண்ணத்துல நம்ம கிட்ட கொடுத்துச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த 6வது அறிவை குரங்கு கையில கிடைச்ச பூமாலா மாதிரி பிச்சு போட்டுட்டோம். இதுதான் உண்மை நிலை. இறைநிலை செய்த தவறை நாம வந்து சரியா பண்ணல இன்னும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது இறை அறிவையும் உடல் அறிவையும் சரி பண்ணீங்கன்னா 6வது அறிவு தன்னாலே சரியாயிடும். அப்படி தன்னாலே சரியாக்கப்படும் பொழுது உங்களை யார் வந்து சந்தித்தாலும் உங்ககிட்ட உங்களை ஊன் பண்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஒண்ணு. 2வது, உங்க மனசு நோகிற மாதிரியும் பேச மாட்டாங்க. இல்ல இந்த அம்மா கிட்ட போனாலே நம்மளுக்கு டக்கு சைலண்ட் ஆயிடுறோமே அப்படின்னு தோணும். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு இடத்துல ஒரு மகான் வராருன்னா நம்மள அறியாமல அவரை போய் பார்க்கணும்னு தோணுதா இல்லையா? ஏன் தோணுது? அவருடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தான். வெள்ளத்தை ஒரு இடத்துல வைக்கிறீங்க, அந்த வெள்ளம் எங்கேயோ இருக்கும். ஆனா எறும்புக்கு எப்படி தெரியும் வெள்ளம் தன்னாலேயா எங்க இருக்குன்னு? போய் எங்க இருக்கிற எறும்பெல்லாம் அங்க வந்து சாப்பிடுதா இல்லையா? ஸோ அந்த வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன் என்பதுதான் 6வது அறிவு. அந்த 6வது வைப்ரேஷனை கரெக்ட் பண்ணணும்னா இறை அறிவையும் உடல் அறிவையும் சரி பண்ணீங்கன்னா சரியாயிடும். அதுதான் உடற்பயிற்சி, அகத்தாய்வு, தவம். இது பண்ணீங்கன்னா 6வது தன்னாலே சரியாயிடும். அப்ப உடல் அறிவுல இயல்புனா என்னது? பசிச்சு சாப்பிட்றோம்னா கிடையாது. ருசிக்கு சில சமயம் சாப்பிட்றோம், சில சமயங்களை பசிச்சு சாப்பிட்றோம். இப்ப கல்யாணத்துக்கு போயிட்டீங்க, பசிக்காது, வேற வழி இல்லை, பந்தில உட்காந்து சாப்பிட்டு தான் வரணும். அதான் உண்மை. அப்ப அங்க இறைவுக்கு எடுத்துட்டீங்க, உடல் அறிவுக்கு எடுத்துட்டீங்க. அந்த இடத்துல உடல் அறிவுக்கு எடுத்துட்டீங்க. அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு அனைத்துமே ஜீரணமாயி சத்தா மாறும்னா கேள்விக்குறிதான். அப்போ உடல் அறிவு அங்க கெட்டு போச்சு. இறை அறிவு, இங்க இறை அறிவு என்ன ஆகுதுன்னா அன்பு வேறு. இறை அறிவுடைய உண்மைத்தன்மை அன்பு. ஆனா அதை விட்டுட்டு பாசம் பற்றுதெல்லாம் மாற்றிட்டு நம்ம இறை அறிவு. அப்ப அங்க அகத்தாய்வு நம்ம கிட்ட இல்ல. அகத்தாய்வு இல்லைன்னு போது இறை அறிவும் கெட்டு போச்சு, உடல் அறிவும் கெட்டு போச்சு. அதன் மூலியமாக 6வது அறிவா இருக்கக்கூடிய நம்முடைய 6வது அறிவு கெட்டு போய் அதன் மூலியமா வெளிப்படுகின்ற சிந்தனைகள் தான் இப்ப நீங்க கேட்டது. அப்ப அதை சரி பண்ணணும் அப்படின்னா உடல் அறிவையும் இறை அறிவும் சரி பண்ணணும். அப்படின்னா என்னங்க பண்றது? உடல் அறிவு என்னன்னு பார்க்கணும். பசிச்சு சாப்பிடணும், தூக்கம் வரும்போது தூங்கிடணும், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு சிம்பிளா முடிஞ்சு. 5 அளவு முறை எடுத்துட்டு இது அகத்தாய்வு பண்ணுங்க. 5 அளவு முறையும் அகத்தாய்வு மட்டுமே போதும் ஒரு மனிதனை தெய்வமாக்கும். இதான் உண்மை நிலை. நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில். இதிலும் உங்களுக்கு திருப்தி அடையலன்னா நீங்க என்ன கேளுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. 6வது அறிவின் இயல்பு நிலையை பற்றி தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. 6வது அறிவின் இயல்பு நிலைங்கிறது நம்மளுடைய கர்ம வினையை சார்ந்து இருக்கிறது. இப்போ அதுல நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்ப ஒருத்தர் அவங்களுடைய மனசு பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மாத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்றீங்க. பரவாயில்ல. இப்போ இந்த மாத்தி சொல்றதுல கூட நீங்க பிறருடைய அந்த
நலனுக்காக அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக தன்னலத்துக்காகத்தான் இந்த மாற்றி சொல்லுவது நிறைய இருக்கிறது. இப்போ நீங்க அந்த தன்னலத்துக்காக எனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் அப்படிங்கிறதுக்காக மாற்றி சொல்றதுக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் நிறுத்துங்க. அப்படி வந்துட்டீங்கனாலே நீங்க அந்த இயல்புக்கு வந்துடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம உள்ளத உள்ளபடியே வெளிப்படுத்துறோம். நமக்கு ஒருத்தர் மேல கோபம் வருதுங்க ஐயா, அவங்களுடைய என்ன ஓட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் எனக்கு அது கோபமா மாறுது. அந்த கோபத்தை நான் அப்படியே வெளிப்படுத்துறேன்னா அப்ப அந்த வெளிப்படுத்துறது உண்மையான இயல்புங்களா? நீங்க எதை வெளிப்படுத்தினாலும் இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருவரை நான் குறை சொல்லுகிறேன், ரைட்டுங்களா? இவருக்கு குறை சொல்லுகிறாரே, இவரெல்லாம் ஆன்மீகவாதியா அப்படின்னு என்னைய திட்டுறாரு, ரைட். இப்போ அந்த குறை என்பது இப்போ என்னுடைய சுயநலத்துக்காக என்றால் அது தவறு, ரைட்டுங்களா? இப்போ இப்ப நான் யாருக்கு சொல்றேன்னா அவருக்கு பாதிப்புக்கு வரப்போகிறது, அவர் அறியாமையில் இருக்கிறார். அப்ப அதுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறோம்னா அது வேறு, அவருக்காக சொல்லிக்கிறோம். அப்ப ஒரு செயல் தன்னுடைய நலனுக்காக என்று செய்யும் பொழுது அது நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். அப்ப நீங்க நமக்காக அப்படிங்கறதுல மட்டும் நீங்க அது வேண்டாம், அந்த இயல்புக்கு வந்துருங்க. இப்ப என்னுடைய மாற்றம் அப்படிதாங்கம்மா. நான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வகையில இருந்தாலும் அதுக்காக நான் அப்படி இப்படி பேசுறதுங்கிறதே இல்லை. பரவாயில்ல, வேண்டாம் அப்படின்னு விட்டுருவேன். ஆனா பிறருடைய நலன் அப்படின்னு சொன்னால் அதுல நம்ம கொஞ்சம் அதுல போய் அதனால பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மாத்திக்கிறோம். ஆனால் பெரும்பாலான சமுதாயம் சுயநலத்துக்காகத்தான் இப்படி மாறுகிறது. அப்ப நம்மளுடைய அந்த 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 பதிவு அடிப்படையில் தான் நம்ம 6வது அறிவின் இயல்பு இருந்தாலும் அதுல இந்த சுயநலத்துக்காக நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த வார்த்தைகள் அது என்னுடைய நலனுக்காக சொல்றேன்னா பிறருடைய நலனுக்காக சொல்றோமா அதை பார்க்கணும். அதுல என்னுடைய நலனை விட்டுருங்க, வேண்டாம். என்னுடைய நலன் அப்படிங்கிற எனக்கு என்னுடைய நலன்னா என்ன, நமக்கு எக்ஸ்ட்ராவுக்காக தானே பேசுறாங்க எல்லாரும், அதை மட்டும் விட்டுட்டாலே போதுங்கம்மா, நம்ம இயல்புக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். சரிங்க, சரி, அவ்வளவுதாங்கம்மா. அந்த அளவுல போதும். இன்னும் ஒரு சின்ன ஒரு விளக்கங்கய்யா. நம்ம கேட்டது என்னன்னா, ஒருத்தர் என்ன கோபப்படுத்துறாங்கன்னா நான் கோபம் வருது, அது இயல்பாக வெளிப்படுத்தணுமா வேண்டாமான்றாங்க. கோபம் வருதுனாலே உங்க இயல்பு நிலை இல்லைன்னு அர்த்தம். அப்ப கோபத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா உங்க இயல்பு நிலை கெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுல நான் என்ன முடிவெடுப்பேன்னா, அந்த கோபம் அப்படி வருதுன்னு வச்சு நமக்கு கோபம் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அவர்களிடமிருந்து விலகி விடுவேன், அவ்வளவுதான். அடுத்து அந்த சூழ்நிலையே வராது, அதுல இருந்து விலகி விடுவேன். வள்ளலார் சொல்றத எடுத்துக்குவான். அதாவது அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாண்மை, நம்ம ஒதுங்கி இருந்துக்க வேண்டியது அந்த இடம் தான். சொல்றப்ப எளிமையா இருக்குங்க ஐயா, விலகிடுவேன் அப்படின்னும் போது வார்த்தை எளிமையா இருக்கு. ஆனா மனதளவுல இருந்து அது விடுபடுறதுக்கு காலம் எடுக்கும் தானங்க ஐயா? இல்லங்கம்மா, அது ஏன் காலம் எடுக்கும்னா அவர்களிடம் இருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் காலம் எடுக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொன்னால் உடனடியாக விலகிவிட முடியும். என்னால எல்லாம் விலக முடியுதுங்கம்மா. ஏன்னு கேட்டா நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. கரெக்டுங்க ஐயா, புரியுதுங்க. இதே குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கன்னா எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது? எல்லாமே ஒண்ணுதாக்குமா, குடும்பத்துக்குள்ள நீங்க மறுபடியும் இயல்பு நிலையை தவறுறீங்களே. குடும்பத்துல இருக்கிறவங்களும் இறைவனால் படைக்கப்பட்டதுதான், குடும்பத்தில் அல்லாதவர்களும் இறைவனால் படைக்கப்பட்டதுதான். அதாவதுங்கம்மா, அதாவது மற்றவங்கள்ட்ட டோட்டலா விலகிடுவோம், குடும்பத்துல டோட்டலா விலக மாட்டோம். அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து மட்டும் நம்ம கொஞ்சம் விலகி இருந்துக்குவோம், அவ்வளவுதானே தவிர இங்க டோட்டல் விலகல் குடும்பத்துல வரக்கூடாது. அப்ப இங்க சுவாமிஜி சொன்ன அந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் நம்ம ஃபாலோ விட்டு கொடுத்தல். குடும்பத்துல நான் என்ன பண்ணிடுவேன்னா அவங்களுடைய நிலைக்கு நான் விட்டு கொடுத்துருவேன், டோட்டலா விட்டு கொடுத்துருவேன். சரிங்க, சரிங்க, அவ்வளவுதான். ஆனா வெளியில இருக்கிற இடத்துல விலகிடுவேன், ஆனா குடும்பத்துல விலக முடியாது. இந்த டெக்னிக் நல்லா இருக்குங்க ஐயா, இதை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக ராஜி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்குதா ஐயா? கேக்குதுங்கம்மா, வாழ்க வளமுடன், சொல்லுங்க. இப்போ அம்மா ரிஷி பாபா அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க இல்லையா? அது வந்து மகரிஷி வந்து சொல்லியிருக்காரு. மகரிஷி வந்து உறவுகள் மேம்படன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. உறவுகள், ஆமா. அதுல வந்து சொல்லியிருப்பாரு, எதையுமே நாசுக்காக கையாளுங்கள் அப்படின்னு. நாம நேர்மையும் விடக்கூடாது, நம்ம ஈகோவும் அடிபடக்கூடாது. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து, அந்த துன்பத்துல இருந்து விலகிக்கணும். அதை நாசுக்கா கையாளணும். அது பழகுனாதான் வரும், கத்துக்கணும். கஷ்டம் தான். கண்டிப்பா பழக்கத்தின் மூலமா தான் வரும். எல்லாமே பழக்கத்தின் மூலமா தான் வரும். பழக்கம் எல்லாம் வராது. நீங்க அங்க இது சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த 2 வார்த்தை சொன்னீங்க. ஒண்ணு வந்து ஈகோ சொன்னீங்க, இன்னொன்னு ஏதோ சொன்னீங்க. அது ரெண்டுமே உங்க சுயத்துல இல்லைன்னு அர்த்தம், இயல்புல இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதை மாத்து ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. அது மாத்தலாம், இது மாத்தலாம். கொஞ்சம் பயிற்சி மூலமா மாத்திக்க போறீங்க. ஒண்ணு அகத்தாய்வு பயிற்சி மூலமா மாத்திக்க முடியும். ரெண்டாவது, அதான் உங்க ஐயா சொன்ன மாதிரி உடல் அறிவையும் இறை அறிவும் உணர்ந்தா கூட மாறிடும். இப்ப நீங்க ஒருத்தரை பத்தி யோசிச்சு சிந்திக்கிறீங்கன்னா, அது ஒரு இறைவனால் படைக்கப்பட்டது. அந்த இறைநிலை உணராத பேசுது. ஒன்னும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு திட்டுது, அடிக்குதுன்னா சந்தோஷப்பட்டு முத்தம் கொடுப்பீங்க. அதுவே ஒரு 10 வயசு பையன் 15 வயசு பையன் செஞ்சா பலார்னு அடிச்சிருவீங்க. எப்படி இந்த 2 வேரியேஷன் வருது? ரெண்டும் ஒரே ஜீவன் தான், பட் வார்த்தைகளும் ஒண்ணுதான். ஆனா உங்ககிட்ட ஒரு மாறுதல் ஏற்படுது. எப்படி மாறுதல் ஏற்படுது? குழந்தையா பார்க்கும்போது அது குழந்தை தானே அப்படின்னு. அதே மாதிரி இதே நிலைதான் பெரியவங்களையும் நீங்க குழந்தையா பார்த்துட்டீங்கன்னா அந்த இயல்புல இருந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம இயல்பு நிலை வித்தியாசம் மாறிக்கிறோம். நம்ம உருவத்தை பல ரூபங்களை எடுக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல சொந்தக்காரங்க கிட்ட ஒரு மாதிரியும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும், அபிஷியலா இருக்கவங்க கிட்ட, சமுதாயத்துல பல ரூபங்கள்ல தான் நம்ம இருக்க வேண்டி இருக்குது. சமுதாய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அந்தந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்றாப்போல இயல்பா இருந்துட்டு வந்துட்டோம்னா, அப்ப நம்ம இயல்பு மாறாம காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்மள அறியாமல அவங்க நம்மள யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க மாறிடுவாங்க. இப்போ ஒரு மகானை போய் பார்த்துட்டு அவர் நல்லா புரிஞ்சுங்க, சில விஷயங்கள் வந்து சில உங்க வீட்டுக்காரே நிறைய அறிவுரை சொல்லியிருப்பாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, உங்க சொந்தங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல ஏறாது. இப்ப யாரோ ஒரு ஆன்மீகவாதி அதை பத்தி சொல்லும் போது அது ரொம்ப பெருசா படும். ஏன் அந்த வித்தியாசப்படுது? அவங்க அந்த நிலையில இருந்து சொல்லப்படும் போது அது உங்க மனசை போய் சீக்கிரமா டச் பண்ணுது. அந்த நிலையில இல்லாதவங்க சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு வலு இல்லை, அந்த சொல்லுக்கு வந்து வீரியம் இல்லாத போகுது. அதனால உங்க மைண்ட்ல உட்கார மாட்டேங்குது. அப்போ அது மாதிரிதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம உறவுகள் கிட்ட வந்து இப்படி எல்லாம் இருக்க சொன்னாங்க மகரிஷின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் அதை நினைக்கிறீங்க? சோ அவங்ககிட்ட நம்ம அன்பா இருந்துட்டு போலாமே. அதப்ப ஐயா சொன்னது அதுதான், விட்டு கொடுத்துருவான்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி விட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாத போயிடும் போகுது. அப்ப சீக்கிரமா நீங்க மாறிடுவீங்க. சீக்கிரம் மாற்றத்துக்கு வந்து விட்டு கொடுத்தல் மன்னித்தல். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது அப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி செஞ்சாலே அதெல்லாம் கூட அகத்தாய்வு தாங்க. விட்டு கொடுக்கறது ஒரு அகத்தாய்வு தான், மன்னிக்கிறது ஒரு அகத்தாய்வு தான். அகத்தாய்வுன்னு தனியா ஒண்ணு கிடையாதுங்க. வாழ்வில நடக்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் நம்ம விட்டு கொடுத்தலும் மன்னித்தலும் அதுவே அகத்தாய்வு தாங்க. புரிஞ்சுதுங்களாமா? அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க, ஒரு புரியலையோ? இல்லங்க, அவங்க மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. ஆமா, நன்றிங்க ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நிறைவு செஞ்சுக்கலாம், யாரும் இல்லைன்னு நிறைவு செஞ்சு. சிறப்புங்க ஐயா. ஐயா உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுப்பி எங்களுடைய அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாம் தெளிவாகவும் அனைத்துவருக்கும் மனதில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஐயாவுடைய விளக்கம் இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இத்துடன்